வணக்கம் and welcome to kitchen lovers. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பேக்கரி டேஸ்ட்ல சூப்பரான ஒரு சமோசாவை எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடைகள்ல போய் வாங்கி சாப்பிட முடியாத இந்த லாக்டவுன் டைம்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான சமோசா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்குவோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு ஆயில் மாவில் எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கணும். இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சாச்சு. இதோட மேல் பகுதி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா மூடியால் மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்குவோம். மாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சமோசாவோட ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் சூடாகவும் அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுவோம். சீரகம் சோம்பு நல்லா பொரியவும் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்குவோம். நல்லா வதக்கியாச்சு. ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலாக்களை ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மசாலா சேர்த்து வதக்கும்போது லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி தூவி இறக்குனீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. மாவு நல்லா சாஃப்டாக ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் இப்படி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி மாவுலேருந்து கொஞ்சமாக இது போல் மாவு எடுத்து இப்படி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரவுண்டெல்லாம் தேய்க்க வேண்டியதில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தைச்சிக்குவோம். தேய்ச்சாச்சு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து இப்படி வச்சுக்குவோம். இதில் கட் பண்ண பக்கத்தோட ஒரு முனையை இப்படி எடுத்து இந்த மாதிரி மடித்து சென்டரில் வச்சுக்குவோம். இந்த இடத்துல லைட்டாக தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு முனையை இப்படி இது மேலேயே வச்சு அழுத்தி ஒட்டி விட்டுடுவோம். பாருங்கள், இப்போ கோன் மாதிரி ரெடியாக இருக்குது. இதில் ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிடுவோம்.
ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சாச்சு. இந்த ரவுண்ட் ஷேப் பக்கம் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் இப்படி மடித்து விட்டுடுவோம். இந்த மடிப்பும் நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்ச இடமும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒட்டிடுவோம். 2 பக்கம் எட்ஜஸும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒட்டிடுவோம். பாருங்கள், சமோசா ஷேப் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒட்டி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிடுவோம். சமோசாலாம் பொரிக்க ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் மிதமான சூடாகவும் ரெடி பண்ணி வச்ச சமோசாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஆயில் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே கருகிடும். ஸோ மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்படி அடிக்கடி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுவோம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான சமோசா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சட்டுன்னு 30 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு பேக்கரிகளில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக டொமேட்டோ சாஸோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.